வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So yes, இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க நம்ம மாலிக் ஜி அவர் என்ன வேலை பண்றாரு, எவ்வளவு வருஷமா பண்றாரு, எப்படி பண்றாரு, நம்ம MSM ஓட இன்டீரியர்ஸோட எல்லா ஒர்க் டீடைல்ஸும் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஹாய் ஜி, எப்படி இருக்கீங்க? Hi ma'am, good ma'am. அப்புறம் சொல்லுங்க, நம்ம MSM இன்டீரியர் எப்படி உருவாச்சு? சோ 10 இயர்ஸ்ங்கிறது வந்து இப்படிங்கிறதுக்குள்ள வராது. இட்ஸ் a long journey. சோ எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து 2009ல அந்த இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணோம். இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட மேடே தனியா இருக்கும், அவர் பண்ண ஒர்க் தனியா இருக்கும். அப்போ அது லைக் ஒரு பெரிய பெரிய இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அவருக்கு கதை தனியா இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஒர்க் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும், ஒரு வீடியோஸ் பார்க்கும் மாதிரி இதுதான் நம்ம அங்கே பார்த்துருக்க மாதிரி இருக்கா, இதுதான் புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ணேன். அப்போ ஒரு கஸ்டமரோட ஹாப்பினஸ் என்ன, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் பண்ணோம், ஒரு அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அங்கங்கே செலக்ட் பண்ண நான் என்ன பண்ணுவேன், அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்டீரியர் கூப்பிட்டு வந்துட்டா இப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செலக்ட் பண்ணோம், ஒரு ஆட் கிரியேட் பண்ணோன்னா ஈவென்ட்க்கு ஒரு 10,000 அப்படி கொடுத்தா தான் ஆட் ரெடியாக பண்ணிக்கலாம். அந்த 10,000 எடுத்துட்டு நான் வந்து என்னோட வீட்டுல கஸ்டமர் வீட்லயே செலக்ட் பண்ணதா இவனோட ஹாப்பினஸ் இருக்கும். அங்கல அந்த வர ஃபீட்பேக் பாத்தீங்க என்னோட சக்சஸ்னா நான் வந்து நினைக்கிறேன். கஸ்டமரோட ஹாப்பினஸ் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறீங்க, அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறீங்க. அது அப்போ அதை விட்டுட்டு நான் ஓகே நான் ஒரு சக்சஸ் படியில வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அர்த்தம் மேம் ஜி. நான் அதை விட்டுட்டு தான் ஒரு கஷ்டமா பண்ணிட்டு இருக்கேன் மேம் ஜி. இப்போ ஒரு OMR சைடுக்கு நான் வந்து ஒரு இன்டீரியர் பண்ண கொடுத்துருக்கேன். இன்டீரியர் பண்ணிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட் டேல ஒரு பவுச், நம்ம ஒரு கல்யாணத்தை மூவி வைக்கிறோம்ல அந்த மாதிரி பவுச்ல ஒரு சும்மா ஒரு பவுச் தான் இருக்கும் பார்த்தா அதுல ஒரு டீடைல் தேங்க்யூ மாலிக் ஜி அப்படின்னு சொல்லி என்னோட வீடியோ இன்டீரியர் பண்ண சொல்லிட்டு அந்த பவுச் நான் வந்து வீட்டுக்கு ஓபன் பண்ணாதான் 15,000 உள்ள கேஷ் இருந்துச்சு. அது அப்ப பாத்தீங்கன்னா அதுல தெரிஞ்சிச்சு நான் வந்து ஜெயிச்சுட்டேன், நான் வந்து அடுத்த படிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட டோட்டல் அமௌண்ட் அதை வேற கட்டிட்டு என்னோட அவரோட ஹாப்பினஸ் 15,000 கொடுத்துட்டு மாலிக் சீட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு நல்லா இன்டீரியர் பண்ண கொடுத்துருந்தா அதுல எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம அந்த மாதிரி பண்ணதான் வித்தியாசமா இருக்கான்னு சொல்லிட்டு நான் எதிர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இன்டீரியர்ஸ் அப்படின்னா நான் வீடு மட்டும் தான் பண்ணுவேன் அப்படி இருக்கா, இல்ல ஆபீஸ் செட்டப் எதுனாலும் நான் இன்டீரியர் பண்ணுவேன்? A to Z மேம் ஜி. நம்ம வந்து கமர்ஷியல் ஆஃபீஸ் இருக்கட்டும், இல்ல பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆலந்தூர்ல ஒரு போட்டிக் ஃபுல்லாவே துணி ஷாப் ஒண்ணு பண்ணிட்டு போறோம், இதனாலும் சலூன், ஹோட்டல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நான் என்னோட ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா போரூர்ல வானாபாகம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 30,000 ஸ்கொயர் ஃபீட் எல்லா மேனுஃபேக்சர் மெஷின் ஃபுல்லா வச்சுட்டு அதுல ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம். மேனுஃபேக்சரிங்னா இந்த வுட் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றதா? இன்டீரியர் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்டீரியர் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லா கட் பண்ணிட்டு நம்ம லைக் பாத்தீங்கன்னா பபுள்ஸ் வந்துரும், அதனால தான் ஓகே மேனுவல் பண்ண வேண்டாம் எல்லாம் மாடலா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஃபுல் மாடலர் ஃபேக்டரி வச்சுட்டு ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இப்படி நான் வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் எல்லாமே அங்க சைட்ல உங்க பாத்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு சின்ன கபோர்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னு யாருக்கிட்டே பண்ணோம், யாருமே என்னோட வீட்டுல பண்ண முடியாது. பட் வெளியே அவர் பண்ணி ஆல்ரெடி நம்ம அளவு எடுத்துட்டு ஃபேக்டரியில வந்து ரெடி பண்ணி கொடுத்து வெறும் சப்ளை பண்றோம். ஆனா இந்த